ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, தூத்துக்குடி மாவட்டம் நம்ம ஏரரில் ரொம்ப ஃபேமஸான கோயில் சேர்மன் அருணாசல சுவாமி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி என்ன விசேஷம் பார்த்தீங்கன்னா, ஆடி அமாவாசைக்காக கொடியேறுது. இந்த கோயிலில் மாதம் வருகின்ற எல்லா அமாவாசையுமே ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதில் ஆடி தை அமாவாசை ரொம்ப பெருசாக நடத்துவாங்க. தையை விட சொல்லப்போனால் ஆடி கூடுதலாக பக்தர்கள் கூட்டம் வருவாங்க. கோயிலையும் நல்லா ஜாம் நடத்துவாங்க. இப்போ அந்த ஆடி அமாவாசைக்காக தான் இன்றைக்கி கொடியேறுது. காலையில் 7 மணிக்கு மேலே சொன்னாங்க. ஆனால் நான் லேட்டாக தான் போனேன் பார்த்துக்கோங்க. ஒரு வேளை கொடி ஏறிட்டோ அப்படின்னு நினச்சி தான் பறந்து வந்தேன். பார்த்தா நான் கொடி ஏறல. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா சித்திரையிலேருந்து பங்குனி வர என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்கோ எல்லாமே போட்டிருப்பாங்க. இந்த கோயில் நடக்கிற ஃபங்க்ஷன் சேர்த்து போட்டிருப்பாங்க. அதனால் நம்ம இன்னொரு ஆள்கிட்ட எதுவும் கேட்கணும் வைக்கணும் கிடையாது. இந்த கோயிலில் என்ன ஃபங்க்ஷன் நடக்கோ நீங்கள் ஒரு வாட்டி கோயிலுக்கு வரும்போது அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக யூஸ் ஆகிடும். அப்போ நம்ம சொன்னோம்ல கொஞ்சம் லேட்டுன்னு, அதனால் இந்த ஹோமம் பண்ணுறத நம்ம வீடியோ எடுக்க முடியல. நம்ம வரக்குள்ளேயே இந்த ஹோமம் எல்லாம் முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு விநாயகர் பெருமானுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே கொஞ்சம் கூட்டமாக இருந்ததுனால நாங்கள் போகல. அதனால் சரி நம்ம நேராக கொடிமரத்துக்கிட்ட போயிட்டு நம்ம வீடியோ எடுக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம இங்கே வந்தாச்சு. இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா கொடிமரம் பெர்மனண்ட்டாக ஒரு இடத்துல கொடிமரம் அப்படி கிடையாது. அமாவாசை டைம் அந்த திருவிழா டைமோடு கொடிமரம் வச்சுட்டு அந்த 10 நாள் முடிஞ்சப்போ கொடிமரம் எடுத்து உள்ளே வச்சுருவாங்க. இந்த கொடிமரம் பார்த்திங்கன்னா வெள்ளி கொடிமரம். அவங்களுக்கு வீடியோவில் எல்லாத்தையும் காட்டுறேன். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா சேகம சாமிக்கு எவ்வளோ முக்கியத்துவமோ அதுக்கு ஈக்குவலாக இந்த ஆஞ்சநேயர் சாமிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது ஏன் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள பேய்கள் ஓட்டுறது எல்லாமே இந்த ஆஞ்சநேயர் கீழே தான் கட்டுப்படும். எவ்வளோ பெரிய பேய் இருந்தாலும் சரி இந்த ஆஞ்சநேயர் முன்னாடி இன்னைக்கு கூட்டு அவங்களுக்கு அந்த தீர்த்தம் அந்த இதெல்லாம் தொளிச்சு விட்டாலே போதும் பேயெல்லாம் போயிடும். அதனால் அந்த ஆஞ்சநேயர் அவ்வளோ பவர்ஃபுல்லானது. நம்ம போகவும் கரெக்டாக ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ சேகம சாமிக்கு எல்லா அபிஷேகம் நடக்க போகுது. வீடியோ பாருங்க. மக்களே, சேகம சாமிக்கு இப்போ அலங்காரம்லாம் ஆகிட்டு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ அடுத்தல பார்த்தீங்கன்னா கொடிமரத்துக்கு கொடி ஏற்ற போகிறாங்க. இப்போ அதனோட காட்சி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க. மக்களே, கொடிமரத்துக்கு இப்போ அபிஷேகம் பண்ணுறாங்க. அதனோட காட்சி தான் நீங்கள் பார்க்கிங்க. தொடர்ந்து பாருங்கள். எல்லா விதமான அபிஷேகம் கொடிமரத்துக்கு பண்ணுவாங்க.
மக்களை கொடிமரம் இப்போ வச்சாச்சு. இப்போ கொடிமரத்தில் கொடிப்பட்டம் கட்டணும். அந்த கொடிப்பட்டத்தை கோவில் அக்தர் அவங்க வந்து சேகரசாமி வளாகத்தை 3 வாட்டி சுற்றி கொண்டு வருவாங்க. இப்போ அதோட காட்சி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மக்களை இப்போ கொடிமரத்தில் கொடிப்பட்டம் ஏற்ற போகிறாங்க. எல்லாரும் மனசில் நினச்சி வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும். ஓம் சேகரசாமியே போற்றி, ஓம் சேகரசாமியே போற்றி, ஓம் சேகரசாமியே போற்றி போற்றி. மக்களே, ஆடி அமாவாசைக்காக சேகரமன் கோயிலில் கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. அந்த காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுபோல் பல்வேறு கோயில்கள் நடக்க நிகழ்ச்சியை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய் மக்களே.